உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? நம் உடலோட மதிப்பு நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. இறைவன் அவன் படைப்பில் நமக்கு அனைத்தையுமே சிறப்பாக தான் படைத்திருக்கான். ஆனால் நாம் தான் உடலோட மதிப்பே தெரியாமல் புரியாமல் திண்டாடுறோம். இதை பற்றி தான் ஒரு சின்ன கதையுடன் அலசல். ஹாய், நான் உங்கள் யோகா பாபா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். நமது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தாங்க. அவன் எப்பொழுதும் கடவுளை திட்டிக்கிட்டே இருப்பான். யார்கிட்ட பேசினாலும் கடவுளை திட்டி, ஏன் படைச்சாரு, இந்த உடம்பை படைச்சிட்டு இதுக்கு செலவுக்கு காசு கொடுக்குறாரா, எவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறாருன்னு சொல்லிட்டு யாருக்கு பார்த்தாலும் அவன் திட்டிக்கிட்டே இருப்பான். அந்த ஊரில் அதனால் யாருமே அவன்கிட்ட பேசுறது இல்லை. அந்த ஊரில் ஒரு நாள் ஒரு புத்த துறவி வந்தார். அந்த மடாலயத்தில் தங்கி அறிவுரைகள்லாம் கூறிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா மக்களும் அவர்கிட்ட போய் பிரச்சனைகளை சொன்னால் நல்லா தீர்க்குதுன்னு சொல்லி எல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் போய் அவர்கிட்ட பேசின உடனே அவங்க மடாலயத்தில் அந்த புத்த துறவிகிட்ட சொல்கிறாங்க, ஐயா, எங்கள் ஊரில் ஒருத்தன் இருக்கான். அவன் எப்போ பார்த்தாலும் கடவுளை திட்டிக்கிட்டு தான் உடம்பை திட்டிக்கிட்டு தான் இருக்கான். அவனை என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எங்களால் நாங்கள் அதை அவங்ககிட்ட அவன் பேசுகிறதே இல்லை சொல்லி புலம்புறாங்க. அப்பொழுது அந்த புத்தர் சொல்கிறாரு, அவரை இங்கே அழைச்சிட்டு வாங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட போகிறாரு. போயின உடனே ஐயா உங்களை அந்த அவர் வர சொன்னார், உங்களுக்கு தீர்வை சொல்கிறேன்னாரு சொல்லி இந்த ஆள்கிட்ட சொல்கிறாரு. இந்த ஆள் ஒன்று கண்ணாப்பண்ணான்னு புத்தரையும் திட்ட ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் போலிசாமியார், அவங்கெல்லாம் காசு பிடிங்கிறதுக்கு இறைவன் எல்லாத்தையும் கஷ்டத்தை தான் கொடுத்தான் சொல்லி இப்போ அவரையும் புத்தர் பெருமானையும் அவங்க திட்ட ஆரம்பிச்சுட்டார். ஒன்று வருஷத்துக்கு ஏன் நான் வரமாட்டேன், அவர் வரமாட்டாரா, நான் தான் வரணுமா சொல்லி இவன் எல்லாரையும் திட்டி அனுப்பி வச்சுட்டான். நம்ம கொடுக்குற காசில் தான் இந்த புத்தர் வாழ்கிறாருன்னு சொல்லியிருந்தோடனே உட்காரப்படுத்த அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்ககிட்ட அழைச்சிட்டு வரத்துக்கு வரமாட்டேன்ட்டானா உடனே போய் அவர் என்ன பண்ணுறது, உங்களை பார்த்து வரமாட்டேன்னு சொல்லிட்டான் கூறினார். ஆனால் அவங்க நிறைய அவன் எல்லாரையும் காயப்படுத்துவான். இந்த புத்தரையும் அதே மாதிரி நிறைய திட்டி அனுப்பினதுனால அவர் என்ன பண்ணுறாரு, சரி விடுங்க பார்க்கலாம் சொல்லிட்டு உடனே ஊர் மக்கள் அவருக்கும் சென்று புத்த பெருமானை உன்னை பார்க்கணும் கூற அவர் புத்தரையும் கடவுளையும் சேர்த்து திட்டிக்கிட்டு இருந்தானா ஒரு நாள் என்ன பண்ணோம், சரி நான் போய் பார்க்கணும், வா என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னோடனே, சரி நான் வரேன், வந்தால் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கணும், அப்போ தான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறணும் அவருன்னு சொல்லி சொல்கிறான். உடனே உனக்கு தீர்வு கூறுவாங்க, நீ வாப்பா சொல்லி புத்தரை பார்த்தா அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போன உடனே புத்தரை பார்த்தோன்னா, நீ தான் புத்தரா, நீ தான் நல்லது சொல்லுவியா, இங்கே எல்லாம் காசு வாங்கி போலிசாமியார் தானே, காசை வாங்கி எங்ககிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தானே, கடவுள் என்ன கொடுத்துட்டாரு, என் உடம்பை கொடுத்தாரு, உடம்புக்கு செலவுக்கு தான் பணம் கொடுத்தாரா, இல்லை நம்ம வாழ்க்கைக்கு தான் ஒரு சுகத்தை கொடுத்தாரா, ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் எவ்வளவு ஆகுதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒரு உபயோகமும் இல்லாத இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது, செலவுக்கு பணம் இல்லாமல் எவ்வளவு திண்டாடுறது தெரியுமா. ஏன்னா பரவாயில்ல கடவுளை பற்றியும் படைத்த உடம்பை பற்றியும் இந்த புத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். உடனே எனக்கு ஒரு நாள் ஒரு உதவி செய்ய முடியாதுப்பா, எந்த உதவியும் செய்ய முடியாது, ஆனால் ஒரு உதவி செய்யலாம், நீ என்ன கேட்குறியா சொல்லி புத்தர் கேட்குறாரு. சொல்லு, நான் என்னன்னு நான் பார்க்குறேன் சொல்லி கேட்குறான் அவன். உடனே அவர் சொல்கிறாரு, நீ இந்த ஊரில் ஒரு அரசர் இருக்கார், அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் பிறவி குருடுப்பா, 2 கண்ணும் தெரியாது. யார் 2 கண்ணும் யார் மனமோந்து உயிரோடு இருக்கப்பே 2 கண்ணையும் தானம் கொடுக்குறாங்களோ அந்த கண்ணு இவருக்கு பொருந்துன்னு சொல்கிறாங்கப்பா. இப்போ உன் உடம்பு தான் உனக்கு இல்லைன்னு சொல்கிறேன், நீ அவருக்கு அந்த 2 கண்ணையும் கொடு, உனக்கு வேண்டிய பொருள் நான் வாங்கித்தரேன் சொல்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான், ஆமாம் ஐயா, உன் காசுக்கோசரம் என் கண்ணை கொடுப்பேனா, நான் கண்ணை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லி இவர் புத்தரை திருப்பின்னு திட்டுறாரு. உடனே புத்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ தான் உன் உடம்பே உனக்கு வேஸ்ட்டுன்னு சொல்கிற, எதுவும் உதவாதுங்கிற, பணம் தான் தேவைங்கிற, அதனால் நீ அந்த கண்ணை கொடு, இல்லாட்டி ஒரு கண்ணையாவது கொடு சொன்னேன்னா, ஆமாம் ஐயா, நான் ஒரு கண்ணை கொடுத்துட்டு நான் பொருளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன், அதனால் நான் எனக்கு வேண்டாம்னு சொல்கிறாரு. ஏன்ப்பா நீ தான் உடம்பே வேஸ்ட்டுன்னு சொல்கிற, கொடுக்குறதுனால என்னன்னு கேட்குறாரு. அப்போ தான் இவனுக்கு தெளிவு வருது, நம்ம உடம்பானது இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் ஞானம் என்ன பண்ணுறான்,
அழுதுகிட்டு ஐயோ என் உடம்பு இவ்வளோ சிறப்பு இருக்குது, கடவுள் நமக்கு எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லி இந்த புத்தருடைய காலில் வந்து அழுகிறாரு. வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு எவ்வளோ சிறப்பானதுங்க, நம்முடைய மதிப்பு என்னன்னே புரியாது. கடவுள் கொடுத்த இந்த உடம்புக்கு நன்றி கொள்ளுங்க. நாம் இந்த கதையை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை மூலம் நம்ம உடம்பை வந்து நிறைய பேர் அலட்சியமாக பார்ப்பாங்க. கடவுள் வந்து எல்லாமே நமக்கு நல்லா தான் செய்வார். நாம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைகளை எல்லாமே நம்ம செய்த ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடத்திக்கணும். அதனால் வந்து எப்பயுமே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உடம்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.